சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடருமா தொடராதா அப்படின்ற ஆஸ்லேஷன் இன்னமும் ஓடிக்கிட்டே இருக்குது. திமுக தரப்பில் டிகே இளங்கோவன் மாலைக்குள் நல்ல செய்தி வந்துவிடும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் சொல்கிறாரு. ஏன்னா முக ஸ்டாலின் ஒரு சுமூகமாக தீர்க்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவார் அப்படின்னு. செல்வ பிறந்தகை பேச்சு நாங்கள் சொல்கிறோம், இப்போதைக்கு தகவல் இல்லை எதுவும் சொல்வதற்கு, மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான் சிதம்பரமும் நானும் சந்தித்தது அப்படின்றார். இன்னமும் ஒரு சுமூகமான உடன்பாட்டுக்கு வரவில்லை அப்படின்றது தான் செல்வ பிறந்தகை பேட்டிலேருந்து வெளிப்படுதா? இல்லை, உண்மையிலேயே சுமூகமான உடன்பாட்டில் இவங்க தொடர்ச்சியாகவே பல மாதங்களாக இல்லைங்கிறது தான் இன்றைக்கி போய் முட்டுச்சத்தில் நின்றுக்கிட்டு இருக்குது இந்த கூட்டணி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த கூட்டணிக்கான ஒரு ஃபேஸ், ஒரு பர்செப்ஷனை கொடுத்ததே காங்கிரஸ் கட்சி தான். ஏன்னா காங்கிரஸ் கட்சி இருந்தால் மட்டும்தான் இது ஒரு மதச்சார்பற்ற அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு எல்லாத்தையும் ஒரு உள்வாங்கக்கூடிய ஒரு கட்சியாக இருந்துச்சு, ஒரு கூட்டணியாக இருந்துச்சு. இப்போ காங்கிரஸ் இல்லைன்னா கட்டாயமாக திமுகவுக்கோ அந்த திமுக கூட்டணிக்கோ அந்த பேர் கிடைக்கிறதுங்கிறது அவர் எளிமையான ஒன்றும் கிடையாது. ஏன்னா அந்த கூட்டணியில் காங்கிரஸை தவிர கம்யூனிஸ்டுகளை தவிர இவங்க எல்லாரும் பிஜேபியோட ஒன்றுமாக இருந்து கூட்டணி வச்சு மந்திரி சபையில் இருந்து பதவி சுகத்தை அனுபவித்து அதிகாரத்தை சுவைச்ச நபர்கள் தான். மதிமுக வைகோ உட்பட நான் சொல்கிறேன். இப்போ இவங்க எல்லாருமே பிஜேபி கூட இருந்தவங்க தானே. அதனால் இவங்க மேலே மக்களுக்கு ஒரு பிஜேபி கூட நாங்கள் போயிட மாட்டாங்கப்பா அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்காது. இப்போ காங்கிரஸ் இருந்தால் மட்டும்தான் திமுகவுக்கு அந்த ஃபேஸ் வேல்யூவே கிடைக்கும். ஆனால் எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, ராகுல் காந்தி வேறொரு முடிவு எடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது. இப்போது இந்த இழுபறி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த இழுபறிக்கு சோனியா காந்தி தான் கடைசியில் ஒரு ஆளை அனுப்பி நம்ம வேலையை பேசி முடிக்கணுமா நினச்சதா ஒரு செய்தி. அதுவும் ஒரு செய்வழி செய்தி தான். ஆனால் ஏற்கனவே ராகுல் காந்தி அவர்களுக்கு இவர்கள் நம்மை விட்டு போய்விடுவார்கள், இவர்கள் பாஜகவோடு மறைமுகமாக ஒரு நல்லுறவில் இருந்துகிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க பாருங்கள் சார், ஊழல் வழக்கில் சிக்கின சின்ன சின்ன வழக்குகளாக இருக்கும். இப்போ நம்ம கண்ணுக்கு எதில் உதாரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள், மனிஷ் சிசோடியா தான். அவங்கள கைது பண்ணாங்க, சிறையில் அடைச்சாங்க, உள்ளே இருந்தாங்க, பதவியை இழந்தாங்க. இப்போ என்ன ஆனாங்க? நிரபராதியாக வெளியே வந்துருக்கிறாங்க. இதை மாதிரி எவ்வளவோ வழக்குகள் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சிட்டிங் மினிஸ்டர்ஸ் மேலே கிடையாதா? 1000 கோடிக்கு அதிகமான ஊழல் பண்ணியிருக்கிறாருன்னு வெளிப்படையாக பேர் வச்சே பேசுகிறாங்க. ஆனால் எடுக்க நடவடிக்கைகள் என்ன? எதுவுமே இல்லை. இப்போ ராகுலுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, இவங்க ஏதோ ஒரு மறைமுக கூட்டணியில் இருக்கிறாங்கன்ற சந்தேகம் விஜய் வைக்கிற அதே குற்றச்சாட்டை அவர் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறார். இல்லை, அதுதான் மாணிக்கம் தாக்கூர் வெளிப்படுத்தினாரா? நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி பேசும்போது 8 பேர் சஸ்பெண்ட் ஆனதில்ல திமுக எம்பி எங்கன்னு கிடையாது, வெறும் காங்கிரஸ் எம்பி. அப்படி அவர் கேட்ட இதுதான் துணின்றதும் காங்கிரஸோடைய எண்ணம் அதுதான் அப்படின்னு வெளிப்படுத்துறாரு. உண்மைதான். என்னன்னா சார், தாவேகாவுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் கிடையாது, கட்டமைப்பு இல்லை, ஒரு ஃபேஸ் வேல்யூ இல்லை. விஜயை தவிர வேற யாருமே இல்லை கட்சியில். அப்போ அது ஒரு ஆசோசியேஷன் இருந்துகிட்டே இருக்கு, போலாமா வேணாமான்னு. ஆனால் இந்த கூட்டணி உடையிறத காங்கிரஸுக்குள்ளே இருக்கக்கூடிய பெரிய தலைங்க யாரும் விரும்பலை. இப்போ பாசி ஐயா போன்றவங்க, செல்வ பிறந்தகை போன்றவங்க, கோபண்ணா ஐயா போன்றவங்க விரும்பலை. ஏன்னா இது ஒரு பழம்பெருமை வாய்ந்த கட்சி. ஒரு 50 ஆண்டு கால கட்சியான திமுக கூட்டணி வைக்கலாம், 5 வருஷம் கூட தவிர கூட்டணி வைக்கிறதா அப்படிங்கிறது அவங்களுடைய மனநிலை. ஆனால் காங்கிரஸ் கட்சிக்குள் 90% இருக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க யாரும் திமுக விரும்பலை. இல்லை, இப்போ திமுகவை விரும்பாதது அப்படின்றது ஒன்று, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டேன்றாங்க அந்த அதிருப்தியா, இல்லை எம்எல்ஏ சீட்டுகள் எண்ணிக்கையை குறைத்து கொடுக்குறார்கள், நமக்கு ஒரு கௌரவமான இடத்த கொடுக்கல அப்படின்ற அந்த அடிப்படையா, இல்லது அதெல்லாம் இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி இதையெல்லாம் கடந்து பாஜகவுடன் அவர்கள் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு உறவு, இல்லை நாளைக்கு பாஜகவுடன் அவர்கள் செல்லலாம் அப்படின்ற எண்ணத்தின் அடிப்படையின் காரணமாக காங்கிரஸ் இதை சீட்டு எண்ணிக்கை அப்படின்றத மாதிரி மாற்றுதா? இல்லை சார், இதில் நீங்கள் சொன்ன 3மே காரணம் தான். நம்ம இது எதுவுமே காரணம் இல்லை, மறுக்க முடியாது. ஆனால் இதில் நீங்கள் சொல்லாத இன்னொரு காரணம் இருக்குது. காங்கிரஸ் கட்சியை திமுக உள்ளே வச்சு அழிக்கிறாங்க, பாஜக வெளில வச்சு அழிக்குது. உள்ளே வச்சு எப்படி அழிக்கிறாங்க தெரியுமா? இப்போ உள்ளாட்சியில் பங்கு கொடுக்கணும், 25% உங்களுக்கு கொடுத்துட்றாங்க, அப்படி வாக்குறுதி கொடுன்னு கேட்டிருக்காங்க, அதையும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. உள்ளாட்சி பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது தான் ஒரு கட்சியை கிராம அளவில், ஊர் அளவில் வளர்ப்பதற்கான ஒரு அடித்தட்டு வேலையாக இருக்கும். அந்த வேலையை காங்கிரஸாலையும் பண்ண முடியல, விசிகாவாலையும் பண்ண முடியல. ஏன்னா திமுகவை ஆளை வச்சு முடிச்சிடுறாங்க. எங்கேயும் உள்ளாட்சி பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சிக்கு கிடைக்கல. அப்போ லோக்கல் லெவலில் என் கட்சி வளர்றதே திமுக தடுக்குதுங்கிற எண்ணம் காங்கிரஸ்காரங்க நல்லா வந்துருச்சு. இந்த மேலே இருக்கிற 18 எம்எல்ஏக்களுக்கு அவங்களுக்குலாம் வேணால் ஓன் இருக்கலாம்.
ஆனால் கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ணுற காங்கிரஸ்காரனுக்கு என்ன மனநிலை இருக்குது? அவன் தானே ஓட்டு போட போகிறான். இப்போ அவன் என்ன ஆகும்னா, இருக்கிற 3% போங்க நீங்கள் தோத்தாலும் பண்ணணும் தூக்கின்னு போய் விஜய் குத்துவான். அப்போ என்ன ஆகும்? என்ன பண்ணுவீங்க? இப்போ சிக்கல் வந்து இந்த கூட்டணி இப்போ தொடர்ந்தாலும் அது கிரவுண்ட் லெவலில் ஜெல் ஆகாது. தொடராட்டி திமுக தோற்கிறது. எழுதி வச்சுக்குங்க. காங்கிரஸ் இல்லைனா திமுக பல இடங்கள் தோற்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ரொம்ப கஷ்டம். திமுக வந்து 118ங்கிற மேஜிக் நம்பர் வருவது ரொம்ப ரொம்ப கடினமாக மாறிடும். அதை நோக்கி திமுக நகருமான்றது பெரிய சந்தேகம். திமுகவுக்கு ஒரு பயம் இருக்குது சார். நம்மளாம் பேசிட்டு காங்கிரஸ் கட்சி பயப்படுதுன்னு. திமுகவுக்கு ஒரு பயம் இருக்குது. வெளில தெரிய மாட்டேங்குது, காமிச்சிக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம எதுக்கு அதெல்லாம் வெளியே காமிச்சிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. சோஷியல் மீடியாவில் சில பேர் பதிவு போடுற மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிறது. அதாவது திமுகவுக்கு ஒரு அச்சம் இருக்கிறது, இந்த தேர்தலில் தோல்வி அடைந்து விடுவோம்னு பயம் இருக்கிறது. அதனால தான் இன்றைக்கி கூட 2000 ரூபா உதவித்தொகை மாற்றுத்திறனாளிகளுக்கு, ஓய்வூதியம் பெறக்கூடியவர்களுக்கு, கைம்பெண்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் இந்த கோடை காலத்தை ஒட்டி சிறப்பு உதவித்தொகை 2000 ரூபாய் அப்படின்னு அறிவித்திருக்கிறாங்க. இந்த மாதிரி திட்டங்கள் அறிவிக்கிறது எல்லாமே திமுகவின் பயம் அப்படின்னு. இல்லை சார், நான் என்ன சொல்கிறேன்னா, மாற்றுத்திறனாளிகள் விடியற் காலம் வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கும்போது நைட்டு 1:30 மணிக்கு பிடிச்சி ஒரு கும்பலை கிளாம்பாக்கம், ஒரு கும்பலை கோயம்பேடு, ஒரு கும்பலை அரும்பாக்கம்னு அனுப்புகிறீங்களே, மனசாட்சி இல்லாத ஒரு அரசாங்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னை கேட்டிங்கன்னா நைட்டு 1:30 மணிக்கு சார் கம்யூனிஸ்ட் கட்சியோட எம்எல்ஏக்கள் அங்கே வந்து நிற்கிறாங்க. போலீஸ்கார சண்முகத்தோட அறிக்கையில் சொல்லுது, நான் சொல்லலை, சண்முகத்தோட அறிக்கையை சொல்லுது. விவரன் ரிப்போர்ட்டர் பதிவு பண்ணதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். போலீஸ்காரங்க வந்தாங்களாம், எங்க ரொம்ப நேரமாக சாப்பிடாமல் இருக்காங்க, வாங்கி கொடுங்க சார். இவ்வளோ பேர் இருக்காங்க, பன்னு டீன்னு போட்டாலே 1000 ரூபாய்க்கு மேலே ஆகுது, காசு இல்லை சார், நாங்கள் தரோம். அதெல்லாம் உங்கள் வேலை இல்லை சார், உங்கள் வேலையை பாருங்கள் சார். இன்னொரு அதிகாரி ஒருத்தர் வந்தாராம், யாருப்பா அது? கம்யூனிஸ்ட் எம்எல்ஏவா? உங்களுக்கு வேறு வேலையே இல்லைப்பா அப்படின்னாங்களாம். கூட்டணி கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை ஒரு ஆளுங்கட்சியின் காவல்துறை மதிக்கிற லட்சணம் இதுதான். இவங்க வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு மேலே இன்னைக்கு கரிசனம் வந்துருச்சு. அவங்களுக்கு உடனே டைவர்ட் பண்ண பார்த்தாங்க சார். சார் இன்னைக்கு காங்கிரஸ் பன்னு டீ வாங்கி கொடுக்குற 1000 ரூபா காசு இல்லைன்னு சொன்னா 2000 ரூபா போடக்கூடிய ஒரு அரசாங்கம் எப்படி? அதான் சார் சொல்றேன். இது வந்து ஒரு நகை முரண் உடைய ஒரு அரசு. முழுக்க முழுக்க முரண்களால் கட்டமைக்கப்பட்ட முரண்பாடுகளின் மூட்டை தான் இந்த அரசு. ஏன் நான் சொல்றேன்னா, இன்னைக்கு வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடக்க போது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இந்த ராஜ்யசபாவுக்கு என்ன டேட்டு, யார் பேர் அனௌன்ஸ் பண்ண வேண்டிய டேட் இது, டைம் இது March 3. அப்போ என்ன பண்ணலாம்? டைவர்ட் பண்ணணும். என்ன பண்ணலாம்? இதை போடு. இது உடனே ஆஹா ஓஹோ, முதலமைச்சருடைய சிக்ஸர், முதலமைச்சருடைய பவுண்ட்ரி, என்னென்னவோ உருட்டுறாங்க. எனக்கு அதெல்லாம் கேட்கும்போதே காமெடியாக இருக்குது. ஏங்க, கஜானாவில் காசு இல்லைங்கிறீங்க, இன்னும் போராடிக்கிட்டு இருக்கிற எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. கரெக்டாக எலெக்ஷனுக்கு கிட்ட இருக்கும்போது காசை போடுறீங்க. இதனால் ஓட்டு வரும் நம்புறீங்களா நீங்கள்? இல்லை, நானே கேட்குறேன், இது 6 4லாம் சொன்னாங்களே, அவங்க அக்கௌண்ட்டுக்கு இந்த மாதிரி மாதம் 1000 2000 போட்டால் போதுமா? நீங்கள் வாங்குறதெல்லாம் விட்டுருங்க, ஒரு பக்கம் ஓரமாக வச்சுட்டு மாதம் 2000 போட்டால் வாழ்க்கை ஸ்டாலின் கோஷம் போடுவீங்களா? நீங்கள் உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். நீங்கள் பார்க்குறவங்க அவங்களுக்கான இன்ப அதிர்ச்சி இல்லையா? இன்ப அதிர்ச்சிலாம் இல்லை. துன்பத்திலிருந்து மீள்வதற்கு வேறு வழி தெரியாமல் திமுக போட்ட ஒரு ஸ்பின் பால், அவ்வளோதான். என்ன பண்ணலாம்? எல்லா பாப்பெல்லாம் அடிக்கிறானுங்க, ஸ்பின்னை போட்டிருக்காங்க, அவ்வளோதான். இதனாலாம் பிரயோஜனம் கிடையாது சார். மக்கள் அவன் வந்து என்ன பிரச்சனை இருக்கிறான் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா தெரியும். கரண்ட் பில் ஏறிச்சு, அதுக்கு என்ன வழி பண்ணேன்? குடிச்சிட்டு என் வீட்டுக்காரன் வந்து நான் அடிக்கிறான், குடியால் சமூக சீர்கட்டு போது என்ன வழி பண்ணேன்? இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், நாங்குநேரியில் ஒரு 10 பேர் கொண்ட ஒரு திருட்டு கும்பல் அந்த பகுதியில் வந்துட்டு போயிட்டு இருந்த மக்கள் மேலே பெட்ரோல் குண்டை வீசியிருக்கிறான், அருவாரால் வெட்டியிருக்கிறான். ஒரு வட இந்திய தலைவர் உட்பட 2 பேர் செத்து போயிருக்கிறாங்க, 8 பேர் கவலைக்கிடமாக மருத்துவமனையில் இருக்கிறாங்க. தமிழ்நாடே கொந்தளிச்சு போயிருக்குது. சாதி வெறியாட்டம், போதை வெறியாட்டம், மது வெறியாட்டம் கூடி போய் நாட்டை சீர்கட்டுற நிலைமைக்கு கொண்டு போயிட்டு இருக்கான். அதை பற்றி ஒரு வார்த்தை பேசுனாங்களா சார் இவங்க? ஒரு வார்த்தை? இது சமூக நீதி மாடல், இது திராவிட மாடல், இது பட்டியலின மக்களுக்கான மாடலா? இது வட இந்தியர்களுக்கு பாதுகாப்பான மாநிலம்னு சொல்லி மாறுதட்டிக்கிட்டு இருந்தீங்களே. ஒரு வட இந்திய சகோதரனா இங்கே தான் போட்டு அடித்தான், சென்னையில் ஒரு இடத்துல போட்டு அடித்தான், வெட்டினவன் பூரா போதையில் இருந்தான். இப்போ நாங்குநேரில் திருநெல்வேலியில் இருக்கிற ஒரு சாதாரணமான ஒரு இடம், அதே நாங்குநேரில் ஒரு தம்பி ஒருத்தன் இவ்வளோ நாளுக்கு முன்னாடி கூட அறிவாளால் பள்ளிக்கூடத்தில் வெட்டப்பட்டான். அந்த தம்பி அப்புறம் மீண்டு வந்து அவன் படித்து மேலே போனான். முதலமைச்சர்லாம் கூட்டு விருதெல்லாம் கொடுத்தாரு, உதயநிதி ஸ்டாலின் பார்த்தாரு. ஏன் நேற்று வந்து விஜயை கூட்டு வச்சு பார்த்தாரு. வெட்டப்பட்டான் தம்பி. அந்த பகுதி ஒரு கேஸ்ட் ப்ரோன் ஏரியாவாக இருக்குது. அதை தடுப்பதற்கு, எதிர்ப்பதற்கு இந்த அரசாங்கம் மேற்கொண்ட நடவடிக்கை என்ன? இது ஒரு சாதி இந்துக்களுக்கான அரசாங்கம் சார். இது அடிப்படையில் என்ன சார் கேட்டாங்க? கூட்டணி கட்சி என்ன கேட்டாங்க? கம்யூனிஸ்ட் விசிங்க என்ன கேட்டாங்க? ஏங்க இந்த ஆணவ கொலையை தடுக்க தனிச்சட்டம் கொண்டு வாங்கன்னு கேட்டாங்க. நான் இப்போ 2 நாளுக்கு முன்னாடி மக்கள் கண்காணிப்பகத்தின் தலைவர், வழக்கறிஞர், மனித உரிமை செயற்பாட்டாளர் ஹென்றி டிஃபெண்ட் ஒரு பேட்டி எடுத்திருந்தேன். அந்த பேட்டில் அவர் உள்ள குமுறலை கொட்டினாரு.
ஜஸ்டிஸ் பாஷா தலைமையில் ஒரு கமிட்டி போட்டு அந்த அறிக்கை வந்தால்தான் நீங்கள் வந்து அந்த பட்டியலான மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஆணவ கொலை எத்தனை சனிச்சட்டம் ஏற்றுவீங்கன்னா அதுதான் சமூக நீதியா? அதுதான் திராவிட மாடலா? அறிக்கை வந்தாலும் வராட்டியும் உங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கணும் சார். உங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கணும், பட்டியலான மக்களை பாதுகாக்கணுங்கிற ஒரு உணர்வு வரணும். அந்த உணர்வே உங்களுக்கு அடிப்படையில் இல்லையே. அதான் நான் சொன்னேன், கரண்ட் பில்லு பிரச்சனை இருக்குது, அவருடைய சொந்த பிரச்சனை இருக்குது, இது போன்ற சமூக சிக்கல்கள் இருக்கு. இதில் அவன் கவனம் செலுத்துவானா, இதுலேருந்து மீண்டு வரணும்னு நினைப்பானா? நீங்கள் மாதம் மாதம் ஒரு 1000-2000 போட்டிங்கன்னா மறந்து விட்டுருவானா? முதல்ல அந்த 1000-2000 வச்சு என்ன பண்ண முடியும் நீங்கள் சொல்லுங்கள். எல்லாத்தையும் ஏற்றிட்டு நான் காசு கொடுக்குறேன்னு மக்களை அவமானப்படுத்துறது, கொச்சப்படுத்துறது, அசிங்கப்படுத்துற மாதிரி வேறு விஷயமே கிடையாது சார் உலகத்தில். எல்லா அநியாயங்களையும் பண்ணுறீங்க, அக்கிரமங்களையும் பண்ணுறீங்க. நான் காசு கொடுக்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த காசை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. முதல்ல ஏன் நீ காசை கொடுக்குற? உனக்கு பயம் வர அதான் நீ காசை கொடுக்குற. உனக்கு பயம் வருது இல்லை. இப்போ இந்த காங்கிரஸ்க்கு கூட ஒரு இண்டிகேஷன் அது. நீங்கள் காங்கிரஸ் திமுகவுடன் கூட்டணிக்கு வந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி, நலத்திட்டங்கள் மூலியமாக நாங்கள் செய்து கொள்வோம் அப்படின்றதுக்காக தான் இந்த உதவித்தொகை அப்படின்னு அறிவிக்கிறதும் அதுக்கான ஒரு காரணமாக. வரலாறு வந்து முழுக்க முழுக்க திமுகவுக்கு எதிரானதாகத்தான் இருக்கிறது. வரலாறு வந்து திமுக தொடர்ந்து முறை ஜெயிச்சதா வரலாறு இல்லை. இதே வரலாறில், தமிழ்நாடு அரசியல் வரலாறில் காங்கிரஸோட கூட்டணி இல்லாமல் திமுக ஜெயிச்சதா வரலாறு இல்லை. வச்சு தோத்துருக்குறாங்க, அது வேற. பட் இல்லாமல் ஜெயிச்சிருக்கிறாங்களா? கிடையாது. அப்போது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பணத்தால் அடிப்போம், யாராக இருக்கட்டும் பணத்தை இறக்கு. கூட்டணி கட்சியாக இருக்கட்டும், குட்டி குட்டி கட்சிகள் சார். 2001 கருணாநிதி அவர்கள் சாதி கட்சிகளோட கூட்டணி வச்சார், உங்களுக்கு தெரியும். அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். எல்லாம் சாதி கட்சி. தோத்து போனாரா இல்லையா? இவங்க வச்சுருக்கிறாங்களே, நான் பேர் சொல்லலாம் விரும்பலை, பாவம் கஷ்டப்படுவாங்க. இதுவே 20 கட்சி கூட்டணி போயிடுச்சு சார். கிட்டத்தட்ட 20 கட்சி கூட்டணி சார் இது. அதில் எத்தனை சாதி கட்சி நான் பட்டியல் போடவா? எல்லாம் சாதி கட்சி, சில கட்சிகளை தவிர. எல்லாரும் கூட கூட்டணி வச்சுக்கிட்டு வரவங்கலாம் கூட்டணி உள்ளே சேர்த்துக்கிட்டு எல்லாருக்கும் ஒரு சீட்டு கொடுத்துக்கிட்டு கொடுங்க. நீங்கள் தாராள பரப்பு கொடுங்க. ஆனால் இதெல்லாம் காட்டி காங்கிரஸை பயங்கரம் நினைக்கிறது வந்து என்னென்னா சிறுபிள்ளைத்தனமானது. முதல்ல காங்கிரஸ் கட்சிக்கு முடிவெடுக்கக்கூடிய தைரியம் இல்லை, திராணி இல்லை சார். அந்த திராணியும் தைரியம் இருந்திருந்ததுன்னா எந்நேரம் களம் மாறி இருக்கும். 25 வேலையை ஆரம்பிச்சிருக்கணும், எலெக்ஷன் வேலையை ஆரம்பிச்சிருக்கணும். இப்போ பண்ணுறேன் அப்போ பண்ணுறேன்னு ஒன்றுமா இருந்துட்டு திடீர்னு எதுக்க உடனே அது ஜெல்லாக மாட்டேங்குது, ஒர்க் அவுட் ஆகலை உங்களுக்கு. அரசியல்னால் என்னென்னே தெரியாமல் இருக்குது ஒரு கூட்டம் தாவேக்கா. நீங்கள் இப்போ போய் சேர்ந்து அரசியல்படுத்த முடியுமா? ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே போயிருக்கணும், சேர்ந்துருக்கணும், பேசியிருக்கணும், பழகிருக்கணும், அவங்கள மாற்றிருக்கணும், அதெல்லாம் பண்ணியிருக்கணும்ல. அதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் விட்டீங்க. இன்றைக்கும் சார் ராகுலும் விஜயும் ஒரு மேடை ஏறினாங்கன்னா தமிழ்நாடு அரசியல் காலம் மாறும், தலைகீழாக மாறும். நான் உண்மையே சொல்கிறேன். ஆனால் அந்த சூழல் இப்போ அமையாது. ஏன்னா நீங்கள் அந்த வேலையை செய்யலை. அரசியலுக்கான வேலையை 24 மணி நேரமும் செய்யக்கூடிய, 300 நாளும் செய்யக்கூடிய ஒரே கட்சி இந்தியாவில் பாஜக தான். நீங்கள் நமக்கு அவன் மேலே 1008 விமர்சனம் இருந்தாலும் எலெக்ஷன் வேலையை பார்க்க மாட்டான். இப்போ தன்னோட எலெக்ஷன் முடியுதா, அடுத்து எங்கேப்பா, எங்கேயோ ஒரு இடத்துல எலெக்ஷன் இருக்கோ இல்லையோ அந்த இடத்துக்கு இப்போ நம்ம வேலையை ஆரம்பிப்போம்பா, ஆர்எஸ்எஸ் வளர்ப்போம்பா அப்படின்னு போவான். அல்ல இந்தியா முழுக்க காங்கிரஸ் இருக்குல்ல, என்ன வேலை பார்த்தாங்க? கூட்டணியில் இருக்கிற சிபிஎம்மும் விசிகா பண்ண ஆன்டி பிஜேபி மூவ்மெண்ட்டை கூட காங்கிரஸ் கட்டலை சார். காங்கிரஸ் பண்ணலை. அம்பேத்கரையும் பெரியாரையும் முன்னிறுத்தி சிபிஎம்மும் விசிகாவும் முன்னெடுத்த இயக்கங்களை கூட காங்கிரஸ் பண்ணலை. தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சிபிஎம் கட்டியது. சனாதன எதிர்ப்பு மாநாடு போட்டது வந்து விசிகா திருமாவளவன் தான். நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்க? ஒரு வேலையும் பார்க்கல. சும்மா வரீங்க, இந்த பணியாரெல்லாம் சேர்ந்து ஒரு சத்தியமூர்த்தி பவனில் உட்காடுறீங்க, டீ குடிக்கு சமைச்சு சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடுறீங்க, அவ்வளோதான். ஆனால் ஒன்றா காமராஜர் ஆச்சு, கற்கன் ஆச்சுன்னு பேச வேண்டியது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியாவது சொசைட்டி நடக்கிற ஒரு பிரச்சனையை பற்றி 4 அறிக்கை, 4 கண்டனம், ஒரு 4 ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தாவது சொல்லலாம். இப்போ திமுக எதிர்ப்பாங்கப்பா இவங்கன்னு. காமராஜர் ஆச்சுன்னு பேசுன பிறகு என்ன சார் திமுக எதிர்ப்பாங்கன்னு நீங்கள் இந்த கூட்டணி இதுக்கப்புறம் நீடிக்க தான் வாய்ப்பு இருக்குது சார். பேசிக்கிற நேரம் ஒரு 4:30 மணிக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த அலைன்ஸ் நீடிச்சாலும் ஜெல்லாகாது. உடஞ்சனா திமுக தோல்வி உறுதியாயிரும். தோல்வி நோக்கி நகர்ந்துருவாங்க திமுக. இந்த நாங்குநேரி சம்பவம், சட்டம் ஒழுங்கு, இந்த பிரச்சனை தான் இன்றைக்கி பெருசாக ஊடகங்களில் வந்திருக்கணும். ஆனால் இந்த கூட்டணி விவகாரமும் இந்த உதவித்தொகையும் தான் பெருசாக ஆக்கிரமிச்சுக்கிச்சா? உதவித்தொகை பெருசாக ஆக்கிரமிக்கல. என்ன கேட்டிங்கன்னா கூட்டணி தான் பெருசாக ஆக்கிரமிச்சுக்கிச்சு. தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு வந்து ஒரு உணர்வு ஒன்று உண்டு. நான் தான் முந்தி செய்தியை கொடுத்தேன், நான் தான் முந்தி அத்தியம் பண்ணேன் அப்படின்னு. அந்த முந்தி பண்ணுறதை கூட சமூகத்துக்கு பலன் விளைவிக்கக்கூடிய விஷயத்தை பண்ணால் பிரச்சனை கிடையாது. இவங்க கூட்டணி சேர்ந்தா என்ன, சேராமல் மண்ணோட மண்ணு புதஞ்சு போனால் என்ன? தமிழ்நாடுக்கு 10 பைசா பிரச்சனை இருக்கா இவங்களால?
சொல்லுங்கள். இவங்க சேரட்டும் சேராமல் போட்டோம் சார். சரி, எதுக்காக சேராமல் இருக்கிறாங்க சேராங்க நீங்கள் சொல்லுங்கள். கொள்கையா, கோட்பாடா, தத்துவ பிறழ்வுகளை உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா? நீங்கள் வேற நான் கூட சீட்டு தருவியாப்பா, நோட்டு தருவியாப்பா, இவ்வளோ தானே உங்களுக்குள்ள. அப்பா ஐயா சொன்னாங்க, திருநெல்வேலியில் எந்த இடத்துலையும் சாதி பிரச்சனை நடக்கலாம். ஐயா வாங்க ஐயா, நாங்குநேரி எங்க ஐயா இருக்கு? ஏன் அவங்க ஊரில் இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு? சிட்டிங் எம்எல்ஏ எங்க? முதல்ல உடனே வந்து காவல்துறை அதிகாரி சொல்றாரு, தவறான விஷயங்கள் பரப்புனா நடவடிக்கை எடுப்போம். என்னய்யா உடனே இதுக்கு ரெடி ஆயிடுறீங்க, இதுக்கு ரெடி ஆயிடுறீங்க. லோக்கல்ல இருக்கிற காவல்துறை அதிகாரி என்ன சார் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு? அதுதான் கேஸ்ட் புரோனேரன்னு தெரியல. சாதி ரீதியாக அங்க இருக்கக்கூடிய மக்கள் இப்ப என்ன சொல்றான், எங்களை தாக்குறனே வந்தாங்கன்னு சொல்றான். காவல்துறை டிஜிபி ஏன் போடல? ஒரு டிஜிபி போடவும் துப்பு இல்லை, லோக்கல் நடக்கிற பிரச்சனையை கண்டிக்கவும் துப்பு இல்லை, தடுத்து நிப்பாட்டவும் துப்பு இல்லை. எவனாச்சும் ஒருத்தன் பேசுறான்னா தூக்கி ஜெயிலில் போடுவோம்னா உண்மையிலேயே யாருக்குன்னாச்சும் நடத்துறீங்க நீங்க? இந்த ரீல்ஸு, இந்த டிக்டாக், இந்த இன்ஸ்டாகிராம் எடுத்தாலே அறிவால் வச்சு ரீல்ஸ் போடுறான். அதே அவன் தடுத்து நிப்பாட்ட முடியல உன்னால. என்ன பண்ணுது ஃபேக்ட் செக் டீமு? எதுக்கு காசு கொடுத்து வச்சிருக்கிறீங்க அவங்கள மாசம் மாசம்? என்ன ஃபேக்ட் செக் பண்ணுறாங்க? சமூக நீதி கண்காணிப்பு குழுன்னு போட்டிங்களா ஐயா சுபவி தலைமையில்? ஐயா சுபவி தலைமையிலான சமூக நீதி கண்காணிப்பு குழு தமிழ்நாட்டில் எடுத்த சர்வே ரிப்போர்ட் என்ன? அது சப்மிட் பண்ண ரிப்போர்ட் எங்க? என்ன வேலை பண்ணாங்க அவங்க சொல்லுங்க? எதுக்கு அவங்களுக்கு நீங்கள் அரசாங்கத்தில் உங்கள் வரி பணம் ஏன் பற்றி சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? எதுக்கு சார் பண்ணுறீங்க இதெல்லாம்? தடுத்து நிப்பாட்ட வேண்டிய அரசாங்கம் அதை பண்ணலையா? யாராச்சும் கேள்வி கேட்டால் தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்களாம். அவதூறு நடவடிக்கை எடுப்போம். என்னையா அவதூறு பரப்புகிறாங்க? முதல்ல சாதி வரி பரப்புறவங்க நடவடிக்கை எடு. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதற்கான அடிப்படை காரணம் மது, போதை, கஞ்சாவோட பரவலாக்கும். அதையும் தாண்டி உங்களுக்கு எல்லா விதமான, இப்போ உங்களுக்கு நான் இன்னொரு அப்டேட் கொடுக்குறேன். அமுதா ஐஏஎஸ் அவங்க மேலே ஹென்ரி திஃபன் வந்து ஒரு வழக்கு போட்டிருக்கிறார். அவங்க மேலே இப்போ வரப்போகுது. ஏன்னா டிஜிபியை நியமிக்கலன்றதுக்கான பதிலே வரல. அதே மாதிரி பல்வீர் சிங் ஐபிஎஸ் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒன்றும் இன்னும் முடியல. அந்த பல்வீர் சிங் ஐபிஎஸ் எந்தெந்த நபருடைய பல்ல புடுங்கினாரோ அந்த எல்லாருக்கும் செட்டில்மெண்ட் பண்ணிட்டாரு. அதில் ஒரு தம்பி வந்து ஜுவைனலாக இருந்தவன், இப்போ அந்த பையன் தம்பி மேஜர் ஆகிட்டான். அந்த தம்பி மேலே 8வது பொய் வழக்கு போட்டிருக்காங்க சார். 8வது பொய் வழக்கு என்ன தெரியுமா? கஞ்சா வச்சிருந்தானா. இப்போ எங்கே இருக்கார் தெரியுமா? பல்வீர் சிங் எஸ்டிஎஃப்ல இருக்கிறார். சந்தன கடத்தல் வீரப்பணம் பிடிச்சாங்க வச்சா அந்த காட்டில் இருக்கிறார். ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸில் இருக்கிறார். அங்கே என்ன வேலை இருக்குது? ஏன்னா போலீஸ்காரனை பாதுகாக்கணும். போலீஸ்காரனுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. ஏங்க ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷன் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக ஒரு அறிக்கை விடுறாங்க, எப்படி பல்வீர் சிங் நடவடிக்கை எடுக்கலான்னு. ஒரு டிஜிபி போட உங்களுக்கு ஏன் உங்களுக்கு வந்து வக்கு இல்லாமல் இருக்குது, துப்பு இல்லாமல் இருக்கீங்க? கேட்டால் இது நொல்ல அது நொல்ல, இவன் நொட்ட அவன் நொட்டான்னு பேசுறது, இவங்களுக்குள்ளேயே கருப்பு ஆடை வச்சுக்கிறது. 4 அதிகாரிகள் சுற்றி நின்று ஐயா பாலாறும் தேனாரும் ஓடுதான்னு சொன்னால் போதும். சாதி வரியில் சிக்குண்டு கிடக்கிறான் தமிழர்கள்லாம். அதை மீட்டெடுக்க வழி இல்லை இவங்கள்ட்ட. கூட்டணி பேச்சுவார்த்தை இது முக்கியம் அது முக்கியம்னு ஊடக வெளிச்சம் கொடுக்கலாம் சார். கிரவுண்டில் இருக்கிற மக்களுக்கு தெரியும் ரியல் ஃபேக்ட் என்னன்னு அவன் புரிஞ்சுப்பான். நன்றி சார்.